सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। விசேஷ வரதானமாகும். எனவே உங்களை பார்த்து இருவரும் நினைவுக்கு வந்து விடுகிறார்கள். லௌகீக லட்சணமும் நினைவு வருகிறது. மேலும் லட்சணம் மூலமாக என்ன எதிர்காலம் உருவாகிறதோ அதுவும் நினைவு வரும். உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் வரதானமாகிய 2 குலத்தின் பெயரை பெருமையடைய செய்வது என்பது நிரம்பி இருக்கிறது. எனவே நாடகம் அதுவாகவே ஆசனத்தின் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது என்னென்ன மகா வாக்கியங்களை ஆத்மாக்களுக்காக பாப்தாதா கூறியிருக்கின்றாரோ அவை நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. விசேஷ வரதானம் இருக்கின்றது. மேலும் சேவைக்கான வாய்ப்பும் உங்களுக்கு விசேஷமாக கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு 2 சேவை, முகம் மூலமாகவும் மற்றும் செயல்கள் மூலமாகவும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுடைய முகத்தின் மூலம் அவ்வியக்த நிலை அடைவதால் அனுபவம் செய்வார்கள். ஆனால் உங்களுடைய முகம் போகும் பொழுதும் வரும்பொழுதும் பிரம்மா பாபாவின் முகம் மற்றும் செயல்களை பிரத்யக்ஷம் செய்யும். இது அதிகப்படியான சேவைக்களமானது அல்லவா? நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன கோருகிறார்கள்? அனைவருக்கும் தந்தையின் உணர்வு வருகிறது தான் இல்லையா? அப்படி இந்த முகமும் சேவை செய்வதற்கான கருவியாகிறது. இரட்டை சேவை ஆனது இல்லையா? தாதிஜியுடன் தற்சமயம் ஆத்மா உங்களுடைய இரட்டை ரூபத்தினால் ஆவாகனத்தின் லீலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பக்த ஆத்மாக்கள் தெரியாத ரூபத்தில் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஷ்ட தேவதையின் ரூபத்தில் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஞான சொரூபமானவராகி ஞானம் நிறைந்த குழந்தைகள் ஆத்மாக்கள் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி உங்களுடைய ஜட சிலையை அஷ்ட தேவதையின் ரூபத்தில் செய்கிறார்கள், அதே போலவே ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தெரியாதவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த ரசனை வருவதில்லை. ஆனால் அவர்களுக்கு ஆவாகனம் செய்வதினாலும் வரதானத்தின் அனுபவத்தின் பிராப்தியின் அனுபவம் ஏற்படும். அப்படி இரட்டை ஆவாகனமானது இல்லையா? 2 மூர்த்திகள் சென்று கொண்டிருக்கிறார்களா? 3 மூர்த்திகள் சென்று கொண்டிருக்கிறார்களா? அல்லது 8 பேருமே சென்று கொண்டிருக்கிறார்களா? இதுவும் ஒரு விசேஷ அலைதான் இல்லையா? அனைவரும் நாங்களும் உடன் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வில் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இது அன்பின் நெருக்கத்தின் அடையாளமாகும். யார் இவ்வளவு காலம் நாடகப்படி பொறுப்பாளராகி பங்கை செய்தார், அதனுடைய பிரதிபலனை பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொறுப்பாளராகி பங்கை செய்ததின் ரிசல்ட் எதிரில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் மூலம் மூவர் உங்களுடைய பங்கில் எப்படி பிரம்மாவுடைய காரியம் படைப்புக்கானது, விஷ்ணுவுடையது பாலனைக்கானது, சங்கருடையது விநாசத்திற்கானது என்று காண்பிக்கிறார்கள். அதுவும் நாடகப்படிதான். ஆனால் ஒவ்வொருவரது விசேஷத்தை காண்பித்திருக்கிறார்கள். அப்படி இப்பொழுது தந்தை பார்க்கின்றார், மூவரின் விசேஷ குணமாக எது இருக்கின்றது? நீங்கள் எந்த மூர்த்தி ஆவீர்கள்? தற்சமயத்து பங்கிற்கு ஏற்றபடி மூவருக்குமே விசேஷ பங்கு நடைமுறையில் இருக்கிறது. இவரோ, அதாவது தாதிஜி, பொறுப்பாளராகி அனைவரின் ஊக்கம், உற்சாகம் மற்றும் சேவை களத்தில் புதிய திருப்பத்தை கொண்டு வருவதற்கு காரணமான ஆதாரமூர்த்தியாகி சென்று கொண்டிருக்கிறார். அப்படி ஆதாரமூர்த்தி இவர் சென்று கொண்டிருக்கிறார். மேலும் உங்களுடைய, அதாவது தீதிஜியினுடைய விசேஷமாக அனைவரும் இதைத்தான் பார்க்கிறார்கள். எவ்வளவு முன்னேற்றம் செய்பவராக இருக்கின்றார் இவர்! ஒருவரில் இருவரை உணர வைக்கின்றார். யாரையாவது பொறுப்பாளர் ஆக்குவது என்பது நன்மை செய்பவர் ஆவதாகும்.
மேலும் இவர் பரதாதி தாரணை மூர்த்தியாவார். நாம் அனைவரும் ஒன்று என்ற உதாரணத்தை காண்பித்தார். அப்படி ஆதாரமூர்த்தி, உதாரமூர்த்தி, நன்மை செய்பவர் மற்றும் உதாரணமூர்த்தி, இது மூவரின் விசேஷமாக ஆனது இல்லையா? இந்த நேரம் நடைமுறை பங்கில் ஜனக்கின் பங்கு சேவையின் மிக விரும்பத்தக்கது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. லண்டனில் சுதேஷ் மற்றும் ஜெயந்தி இருவருமே சேவைக்கு பொறுப்பாளராகி இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் தற்சமயம் மிக நல்ல மனநிலையில் இருக்கிறார்கள். ஒன்றாக விரல் கொடுத்து சேவையை அதிகரிக்கவே வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நேரம் நல்ல வேகத்தோடு சேவையில் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்களாக தென்படுகிறார்கள். இதுவும் நாலாபுறங்களிலும் உள்ள சூழ்நிலைக்கான ஒரு பிரத்யக்ஷ ரூபமாகும். அனைவரின் பார்வை அங்கு இருக்கிறது. இப்பொழுது அனைவரின் நல்லெண்ணம் அந்த பக்கம் இருக்கிறது. ஏதோ நடக்கப் போகிறது. வாயுமண்டலத்தில் பிரபாவம் இருக்கிறது. எண்ணத்தின் வெற்றியின் உடனடி நிரூபணம் எப்படி ஏற்படுகிறது? நினைத்தீர்கள் மற்றும் நிறைவேறியது. உள் உணர்வு மற்றும் நினைவு மூலமாக எப்படி சேவை செய்ய முடியும் என்ற இதன் மேல் ஏதாவது ஆன்மீக உரையாடல்கள் செய்தீர்களா? நேரத்திற்கு ஏற்றபடி வாய்மொழியின் கூடவே எண்ணம், அதாவது நினைவு மற்றும் உள் உணர்வு, அதாவது சுப பாவனை இருக்கட்டும். இதன் மூலம் மிக நல்ல சேவை நடக்க முடியும். ஏனென்றால் கேட்டதாக இருந்தால் மீண்டும் கேட்பதாக உணர்வார்கள். யார் அதிக நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களோ அவர் இதை சாதாரணமானது என்று நினைக்கிறார். ஆனால் புதிய ரூபத்தின் சேவைக்கான முறையை அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். எதுவரை அவரே அனுபவியாக ஆகவில்லையோ அதுவரை ஏதாவது புதிய வடிவம் தேவையாக இருக்கிறது. புதிய அனுபவம் செய்வீங்கள். குழுவிலும் அந்த மாதிரியான சேவையின் நிகழ்ச்சியை உருவாக்கி செய்ய முடியும். விசேஷ லட்சியத்தை கொடுத்து அமர வையுங்கள். பிறகு அவர்களிடமிருந்து அனுபவத்தை கேளுங்கள். மிக நல்லதாக கூறுவார்கள். எப்படி வாய்மொழி மூலமாக சேவையின் மிகுந்த அனுபவம் செய்தீர்கள், அது உங்களுடைய படைப்பு ஆகும். இப்பொழுது எண்ணம் மற்றும் உள் உணர்வு மூலமாக செய்யும் சேவை களத்தில் அதிகப்படியாக தேவையாக இருக்கிறது. இதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். எப்பொழுது மகிழ்ச்சி வருமோ அப்பொழுது நம்முடைய புதுமையின் ஏறும் கலை என்று அனுபவம் செய்வார்கள். எப்படி அறிவியலைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது கண்டுபிடிப்பதில் பிஸியாக இருக்கிறார்கள், இதே விதமாக என்ன ஞான விஷயம் சொல்லப்பட்டதோ அதன் ஆழத்தில் புதிய ரூபத்தின் கண்டுபிடிப்பை செய்வதற்காக அமிர்த வேளையில் லட்சியத்தை எடுத்து அமர்ந்தீர்கள் என்றால் டச்சிங் ஏற்படும். புது புது கண்டுபிடிப்புகள் வெளியாகும். அதன் மூலம் மற்றவர்களுக்கும் புதுமையின் அனுபவம் ஏற்படும். நல்லது. வரதானம்: முன்பின் யோசித்து புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மா திருக்காலதர்ஷி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் திருக்காலதர்ஷி, அதாவது 3 காலங்களின் ஞானத்தை புத்தியில் வைத்து முன்பின் யோசித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கிறது. நான் மிக பிஸியாக இருந்தேன், எனவே என்ன வேலை எதிரில் வந்ததோ அதை செய்ய தொடங்கிவிட்டேன் என்று அப்படி இருக்க வேண்டாம். எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் முதலில் 3 காலங்களையும் யோசிக்க வேண்டும் என்ற இந்த பழக்கம் ஏற்பட்டுவிட வேண்டும். திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருந்து காரியம் செய்தீர்கள் என்றால் எந்த ஒரு காரியமும் வீணானதாகவோ மற்றும் சாதாரணமானதாகவோ இருக்காது. ஸ்லோகன்: தன்னுடைய திருப்தியான மற்றும் குஷி நிறைந்த வாழ்க்கை மூலம் சேவை செய்தீர்கள் என்றால்தான் உண்மையான சேவாதாரி என்று கூறலாம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।